ஹாய் மக்களே, 9 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் கிடையாது, செல்சியஸ். ஃபாரன்ஹீட்னா எத்தனை இருக்கும்? 160. அது எனக்கு தெரியாது, அது கன்வென்ஷன். அதெல்லாம் படி டிகிரி 160 இருக்கும். இருக்கலாம். பட் செல்சியஸ் 50 டிகிரி என் வண்டியில் இப்போ காட்டுறது. அப்புறம் மக்களே, குவைத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கக்கூஸ் போகும்போது கூட ஃபோனை கையிலே கொண்டு போகணும். எப்போனாலும் ஃபோன் அடிப்பாங்க. ரோட்டில் மங்காஃபில் ஃபயர் ஆச்சு, அதை பற்றி அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக உள்ளது. இன்ஷால்லா துவா செய்யுங்க. ஏன்னா எல்லாரும் ஊரை விட்டு புரிஞ்சு இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஃபயரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. ஃபயர் கார் ஆக்சிடென்ட் வந்து எதிர்பார்க்கார ஒன்று. பட் என்ன செய்ய முடியும், வெயில் நேரத்தில் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமான நாஸ்னா நாசம் அரபியில் சொல்லுவாங்க. வாஜித் நாஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் அல்லாவோட கையில் தான் இருக்குது. எல்லாம் கறி பிடிப்போம். இருந்த அளவுக்கு சேஃபுங்கிறது நம்ம கையிலே கொஞ்சம் இருக்கணும். அதுபோக இங்கே டிரைவர் வேலைக்கு வரீங்கன்னா வண்டி ஓட்டும்போது 100% எஃபெக்ட் கிடையாது, 101% வண்டியை கவனமாக ஓட்டணும். ஏன்னா அவங்களுக்கு போச்சுன்னா பம்பரு, நமக்கு போனால் உயிர். அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க ஃபோனை பார்த்துட்டு தான் வருவாங்க. நம்ம தான் ரோட்டை பார்த்துட்டு போகணும். அவன் வந்து இடித்தாலும் நம்மள்கிட்ட சொல்லிடுவான் ஒரே வார்த்தை, நீ பார்த்து வரமாட்டியான்ருவான். நம்ம கஃபில் நம்மளை குனிய வச்சு நம்ம முதுகுலேயே நங்குன்னு குத்துவாப்புல. அதனால் கவனமாக ஓட்டுங்க. ஒரு வண்டிக்கும் உங்கள் வண்டிக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டே வண்டி ஓட்டுங்க. 30 மீட்டர்லாம் பத்தாது, 100 மீட்ரு. ஏன்னா நீங்கள் 120 போயிட்டுருப்பீங்க. அவன் பிரேக் அடித்தா 30 மீட்டருக்குள்ளெல்லாம் உங்களால் பிரேக் வண்டி நிற்காது. அதனால் குறைஞ்ச ஒரு 100 மீட்ரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இங்கே வந்து பிரேக்கிங் தான் பெரிய இது. ஒரு வண்டிக்காரன் பிரேக் அடித்தான்னா கவனிக்கலாம். அடுத்தடுத்து 1 2 3 4 5 அடுத்தடுத்து சம்பவம். கொய்த்தியை பொறுத்தவரை, கொய்த்தி சவுதி கத்தாரி இவனுங்களை பொறுத்தவரை கார்லாம் மேட்டரே கிடையாது. கார் உடஞ்சான்னு தூக்கி போட்டு வேற காரங்கிட்டு போயிட்டே இருப்போம். அதே நம்ம ஒரு கோடு போட்டால் கூட அன்றைக்கி நம்ம கொஞ்சம் சொல்லி காமிச்சு ஒரு வாரம் ப்ரெஷர்லேயே வச்சுருவானுங்க. இங்கே பொறுத்தவரை கார் ஓட்டும்போது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். கார் ஓட்டில் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கவனமாக நடந்து போகிறது செம கவனம். திடீர்னு போகிற ஒரு தட்டானுங்கன்னா அவ்வளோதாங்க. போகிற கார் எல்லாமே 100 மேலே தான் போயிட்டு எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இங்கே பாதி பேர் ஃபோனை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நான் கேமரா அடிக்குது. இப்போ கூட ஒரு கேமரா அடிக்குது. இந்த அடிக்கல ஓரமாக கேமரா முன்னாடி போயிட்டு இருந்தான். அவனுக்கு 120 போனால் அடிச்சு 120 போனால் அடிச்சுட்டு நம்ம எஸ்கேப்பு. நம்ம இங்கே 80 85 போறியா? இங்கே 5 ட்ராக் போகுது. இவர் போயிட்டு இருந்து 5ஆவது ட்ராக்ல போறாரு. 4ஆவது ட்ராக் 5ஆவது ட்ராக் வந்து லாரி ட்ரக்கு அதே மாதிரி போவோம். தலைவர் நம்பர் குட்டியான மாதிரி மெதுவாக ராகத்தான் ஓட்டுறாப்பா. 100 கிலோமீட்டர் ஸ்பீடு 120 போகலாம். நான் 100 தான் போகிறேன். ஏன்னா இது இந்த வண்டிக்கு 120ங்கிறது ஓவரு. வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நம்மலாம் எடுத்தால் ஃபஸ்ட் ட்ராக் தான் 100 120 போயிட்டே இருப்போம். ஆனால் 150 போகிற ட்ராக் அது இந்த ஓரமாக இருக்குல்ல. அதில் மோஸ்ட்லி கொய்த்தி தான் போவான். கொய்த்தி போனான்னா பின்னாடி வந்து வலி கேட்பான், வயாண்டு வலி கேட்பான். லெஃப்ட்டில் ஏறி ரைட்டில் ஏறி அவனுக்கு வலி கொடுக்கணும். அது தேவையில்லாத வேலை. அதுக்கு பேசாமல் மிடில் ட்ராக்கை பிடிச்சிட்டோன்னா நம்ம பாட்டு போயிட்டு இருக்கலாம். எவன் வரானா சைடில் ஏறி போவான். அவ்வளோதான். ஹபிபி, கோ டு மேலப்பாளையம், என்ஜாய் யுவர் லைஃப்.